வணக்கம். வியாழக்கிழமை மார்ச் மாதம் 6ஆம் தேதி, குரோதி வருஷம் மாசி மாதம் 22ஆம் தேதி. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபகோரைகள் காலை 9 மணி முதல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. துலா ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். கன்னிக்கு முடிஞ்சு துலாத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். 70களின் ஆரம்பத்திலும் 60கள் கடைசியிலும் டிஎம்எஸ் பாடி, வாலி எழுத்து, இசை காவியமாக, பக்தி பாடல்களாக பெரிய பெரிய இசைத்தட்டுகளிலே அப்பொழுது உள்ள ஒரு பிரபல நிறுவனம் அதை வெளியிட்டு அந்த பாடல்கள் எல்லாம் இப்ப ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். எந்த கோயிலுக்கு போனாலும் அந்த பாட்டு போட்டிருப்பாங்க. அதை கேட்டுக்கிட்டே தான் சாமி சுத்தி வருவோம். இப்பெல்லாம் என்னென்னமோ பாட்டெல்லாம் போடுறாங்க. கோவில் திருவிழால டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. பார்க்க சைக்கிள. அதெல்லாம் தடை பண்ணணும், அரசாங்கம் தடை பண்ணணும். ஆலய திருவிழானா நாதஸ்வர கச்சேரி வைங்க. மெயினா நாதஸ்வரம் இருக்கணும். நாதஸ்வர இசை தான் இறைவனுக்கு ரொம்ப பிடிச்ச இசை. நாதஸ்வர கச்சேரிக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கணும். இல்ல வேற ஏதாவது பக்தி பாடல் இசை நிகழ்ச்சி வச்சாலும் பரவாயில்ல. கோவில்ல டப்பாங்குத்து டான்ஸ் ஆடிட்டு சினிமா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் கடுமையா ஸ்டாப் பண்ணணும். அரசாங்கம் அதுக்கு நல்ல நடவடிக்கை எடுக்கணும். என்னுடைய வேண்டுகோள் அரசாங்கத்திற்கு, தயவு செய்து கோவில் திருவிழால இந்த மாதிரி இறைவன் சம்பந்தம் இல்லாத, பக்தி சம்பந்தம் இல்லாத பாடல்கள் பாடுவது, அதற்கு நடனம் ஆடுவது, இதையெல்லாம் தடை பண்ணணும். அதே மாதிரி பட்டிமன்றம் ஒண்ணு வைக்கிறாங்க. கிராம பக்கம் போனா பட்டிமன்றம் ரொம்ப ஃபேமஸா இருக்கு. கோவில் ஃபங்க்ஷன், கோவிலுக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக்ல அவன் பட்டிமன்றத்துல பேசிட்டு இருப்பான். அதுல இறை வழிபாடு சம்பந்தம் ஒண்ணுமே இருக்காது, பக்தியே இருக்காது. பட்டிமன்றங்கிற பேர்ல ஒரு 10 ஜோக் தெரிஞ்சா ஏறி பேச ஆரம்பிச்சிடறாங்க எல்லாரும். பட்டிமன்றத்துல பேசுறான்னா 10 ஜோக் வேணும். மினிமம் 10 இல்ல 20 ஜோக் இருந்தா பெரிய பேச்சாளர். நகைச்சுவை துணுக்கு ஜோக்ஸ் 10 இருந்தா போறோம். பட்டிமன்றத்துல ஏறி பேச வேண்டியது. அந்த கோவிலுக்கு, அந்த ஃபங்க்ஷனுக்கு, அந்த சாமிக்கு சம்பந்தமே இல்லாத டாபிக் ஏதோ எடுத்து பேசிட்டு இருப்பான். அந்த மாதிரி இறை நம்பிக்கைக்கு எதிரான விஷயங்கள், பக்திக்கு தொடர்பில்லாத விஷயங்கள் எல்லாம் ஆலய நிகழ்ச்சிகளிலே அனுமதிக்க கூடாது. பொதுமக்கள் அதை ப்ரொடெஸ்ட் பண்ணணும். ஏன் எங்க கோவில்ல சாமி பத்தி பேசாம நீ ஏதோ பேசிட்டு இருக்க, போ வெளியே அப்படின்னு சொல்லணும். சொல்றதுக்கு மக்களுக்கு தைரியம் வரணும். தெய்வீகமான விஷயங்கள் பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. நீ தெய்வீக சம்பந்தமா ஏதாவது பட்டிமன்றம் வை, பரவாயில்ல. தெய்வீகத்துக்கு தொடர்பே இல்லாத, பக்திக்கு தொடர்பே இல்லாத சப்ஜெக்ட்ல பட்டிமன்றம் பேசுறது, பக்திக்கு கொஞ்சம் கூட கனெக்ஷனே இல்லாத ஏதோ ஒரு பாட்டை போட்டுட்டு டப்பாங்குத்து டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. பழைய காலத்து பக்தி பாடல்கள் எல்லாம் எடுத்துட்டு ஒளிபரப்புங்க, கேட்கட்டும் ஜனங்க. அழகென்னும் சொல்லுக்கு முருக, கந்தன் திரு நீரணிந்தால் வந்த பிணி ஓடிவிடும். ரொம்ப அழகான பாடல்கள். டிஎம்எஸ் சாருடைய அந்த இனிமையான குரல்ல அப்படியே ஒரு குழஞ்சு 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 பக்தியோடு பாடுவார். 1960களிலே வெளிவந்த இசைத்தட்டு அதெல்லாம் முருகன் பக்தி பாடல்கள் டிஎம்எஸ் பாடுறது நிறைய வந்தது. அப்போ 67, 68 அந்த பீரியட்ல வந்ததுன்னு நினைக்கிறேன். 67, 68, 69 வரிசையா நிறைய எல்பி அப்ப ரிலீஸ் ஆச்சு. அப்பெல்லாம் அந்த இசைத்தட்டை எல்பிம்பாங்க, இவ்வளவு பெருசுக்கு இருக்கும், தோசைக்கல் மாதிரி இருக்கும் அது. அந்த இசைத்தட்டுகள்ல டிஎம்எஸ் பாடினது, டிஎம் சவுந்தரராஜன் பாடின முருகன் பக்தி பாடல்கள் நிறைய வெளிவந்தது. அப்போ அதில் பெரும்பாலான பாடல்கள் கவிஞர் வாலி எழுதியது. அருமையா இருக்கும் அந்த பாடல்கள்லாம், அவ்வளவு அருமையா இருக்கும். இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சூரியன் சனி, மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு. சந்திரன் மேஷ ராசியிலிருந்து நகர்ந்து ரிஷப ராசிக்குள் செல்கிறது. இனி ராசி பலன் பகுதிக்கு வருவோம். மேஷ ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலே சந்திரன் வலுவாக அமைந்திருக்கிறது. நாளுக்குடைய சந்திரன் ராசியிலே இருக்கிறது. ராசிக்கு இருபுறமும் சுப கிரகங்கள் சூழ்ந்திருக்கின்றன. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்ந்து கொண்டு வியாழ பலனை உங்களுக்கு கொடுக்கிறார். வியாழன் 2ல இருந்தால் அது நாவன்மை கொடுக்கும். 2ல வாக்குல வியாழன் பாங்க. யாரோ ரொம்ப அழகா பேசுறா, அவருக்கு வாக்குல வியாழன், 2ல குரு. இப்படி பேசுறாரு பார், 2ல குரு இருக்கு அப்படிம்பாங்க. ரொம்ப நல்ல பேச்சாளர் எல்லாம் 2ல குரு இருக்குப்பாங்க. அந்த மாதிரி இப்ப 2ல குரு வந்திருக்கனால மேஷ ராசிக்காரங்கள் பேச்சால் முன்னுக்கு வருவார்கள். பேசியே எல்லாரையும் கவர் பண்ணுவீங்க. பேச்சு ஆற்றல்னால எல்லாரையும் வசீகரம் பண்ணுவீர்கள். உங்களுடைய பேச்சை கேட்டா எல்லாரும் ஆமா கரெக்ட்
நீங்க சொல்றதுதான் கரெக்ட் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு இனிமையாக அனைவர் மனதையும் தொடும்படி அன்பாக அழகாக பேசி உங்களது வேலைகளை நல்ல விதமாக சாதித்து விடுவீர்கள். நினைத்ததை சாதிக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய பேச்சு ஆற்றல் உங்களுடைய தொழிலுக்கு உதவி செய்யும். பேச்சு நல்லா இருந்தா தொழில் நல்லா வரும். எனவே இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மேஷ ராசியினர் எல்லாம் இப்பொழுது நன்றாக பேசுவார்கள். மேஷ ராசியினர் இப்பொழுது அழகாக பேசுவார்கள். தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. ஏராளமான சுப நிகழ்ச்சி இப்பொழுது குடும்பத்திலே நடைபெறப் போகிறது. அடுத்தடுத்து நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கும். எனவே இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள், அமைதியான நாள். ரிஷப ராசிக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான நாள். ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. ராசி அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்திலே உச்சம். 11 குடைவன் ராசியிலே, ராசி அதிபதி 11. குரு சுக்கிர பரிவர்த்தனை உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டிருக்கின்ற அற்புதமான நல்ல நேரம். அது மட்டுமல்ல, இன்று இரவு சந்திரனும் வந்து குருவோடு இணைகிறது. ராசியிலே குரு சந்திரன் சேர்க்கை, கஜகேசரி யோகம். சந்திரன் உங்க ராசிக்குள்ள வர்றாரு, மேஷத்திலிருந்து நவந்து ரிஷபத்துக்குள்ள வர்றாரு. எனவே அது உச்சமடைகிறது. 11இல் சுக்கிரன் உச்சம், ராசியில் சந்திரன் உச்சம், குரு சந்திரன் சேர்க்கை, எல்லாமே பெரிய யோகம். எல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. கேட்கறதுக்கு என்னமோ ஒரு சுக்கிரன் உச்ச குரு சந்திரன் என்னமோ சொல்றாரு, பெரிய சமாச்சாரம். வெரி ரேர். மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் நடைபெறப் போகின்றன. மிக மிக அற்புதமான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். வெகு சிறப்பாக கிரகங்கள் அழகாக அணிவகுத்து நிற்கின்றன. உங்களுக்கு நல்லது பண்றதுக்காக கிரகங்கள்லாம் ரெடியா இருக்கு. நீங்க ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணீங்கன்னா நல்லது நடக்கும். வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம், பொருளாதாரத்திலே கணிசமான வளர்ச்சி. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக பொருளாதார வளர்ச்சி. நீங்கள் எதிர்பாராத ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். நிறைய சைபர்லாம் போட்டிருப்பாங்க, என்னன்னே என்ன தெரியாது. 1 2 3 4 5 6 7 8, ஐயோ 8 டிஜிட் இப்பதான் முதல்ல பாக்குறேன். அதெல்லாம் வரும் இன்னைக்கு. இப்ப உங்களுக்கு பெரிய பெரிய தொகையெல்லாம் நீங்க பார்க்க போறீங்க. எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெற போகின்ற நல்ல நாள். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிகச் சிறப்பான நாள். ராசி அதிபதி 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் யோகம். 11ஆம் இடத்திலே சந்திரன் இருப்பதால் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றி. 2 குடைவன் 11ஆம் இடத்திலே இருப்பதால் பொருளாதாரத்தில் வளர்ச்சி. 5 குடைவன் 10ஆம் இடத்திலே உச்சம் பெற்றதால் பதவிகள் கிடைக்கும். பெரிய பதவிகள், பொறுப்புகள் உங்கள் அலுவலகத்திலே உங்களை தேடி வரும். நீங்க அதுக்கு லாபிங் பண்ணிருக்கவே மாட்டீங்க. நீங்க அதை எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சடனா உங்களுக்கு வரும் ஒரு பதவி, ஒரு ஆஃபர். அந்த லெட்டரை பார்த்த உடனே, அந்த மெயில படிச்ச உடனே நீங்க அப்படியே ஷாக் ஆயிடுவீங்க. ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு அந்த மாதிரி ஆயிடுவீங்க நீங்க. எனவே உங்களுடைய தொழிலில் எதிர்பாராத பெரிய வளர்ச்சி ஒண்ணு இருக்கு. அது உத்தியோகமா இருந்தாலும், வியாபாரமா இருந்தாலும், அல்ல வேற சுய தொழிலாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும், தொழிலில் எதிர்பாராத மிகப்பெரிய வளர்ச்சி ஒன்று இப்பொழுது ஏற்பட போகிறது. மிதுன ராசிக்கு ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுது. கடகராசி அன்பர்களுக்கு இது ஒரு நல்ல நாள். 11 குடைவன் 9ஆம் இடத்திலே உச்சம். 9 குடைவன் 11ஆம் இடத்திலே சுப பார்வையாக பார்த்து கொண்டிருக்கிறது. 5ஆம் இடத்தை, 7ஆம் இடத்தை எல்லாம். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும். உடன் பிறந்தவர்களோடு நல்லிணக்கம் ஏற்படும். மகிழ்ச்சியான நல்ல சூழ்நிலையிலே நீங்கள் இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் செய்து முடிப்பீர்கள். அலுவலக பணிகளை அழகாக செய்வீர்கள். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல வருமானம் கிடைக்கும். நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான உதவிகள் எல்லாம் இப்பொழுது கிடைக்கும். தொழில்நுட்பத்தை மேம்படுத்துவீர்கள். அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்களுடைய வியாபார வளர்ச்சியை பெருகச் செய்வீர்கள். வியாபாரம் விருத்தி அடையும். பெரிய அளவில் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே போலாம். எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் பிசினஸ் இப்ப ஈஸியா நடக்கும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். 5 குடைவனும் 10 குடைவனும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதால் பதவிகள் கிடைக்கும். 5ஆம் இடம் பதவி ஸ்தானம், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம். 2 வீட்டுக்கு அதிபதியும் அருமையான நிலையில இருக்கு. 5 குடைவன் 10 குடைவன் 2 பரிவர்த்தனை. குரு சுக்கிர பரிவர்த்தனை அது சிம்மத்திற்கு ஒரு பெரிய யோகத்தை அளிக்கும். எனவே
வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. வியாபாரத்திலே முதலிடத்தை நீங்கள் பிடிப்பீர்கள். உங்கள் துறையிலே உங்களைப் போல் வேறு யாரும் சிறப்பாக தொழில் செய்ய முடியாது என்னும் அளவிற்கு உங்களுக்கு பெயர் புகழ் செல்வாக்கு இப்பொழுது சிறப்பாக கிடைக்கும். வெறும் பெயர் புகழ் செல்வாக்கு மட்டும் இல்ல, பணமும் கிடைக்கும். வெறும் பெயர் வச்சுட்டு என்ன பண்றது? பணம் வேணுமே வாழ்க்கைக்கு. பேரும் வேணும், புகழ் வேணும். ஆனா பணம் தானே முக்கியம். கடைசியில் அல்டிமேட்டா அதில் தானே வந்து நிற்குது எல்லாமே. ஏதாவது ஒன்று வாங்கணும்னா பணம் இருந்தா தானே வாங்க முடியும். சார் நான் ரொம்ப ஃபேமஸ் பர்சன் சார் அப்படின்னா, சரி சார் என்ன ஒரு 5% தள்ளுபடி கொடுக்குறேன், மிச்சம் பணத்தை கொடுங்கன்னு கேட்பாங்க. நான் ஃபேமஸ் பர்சன் அதனால எனக்கு எல்லாம் ஓசியில் கொடுன்னு போய் கேட்க முடியுமா? அசிங்கம். பணம் எல்லா இடத்துலையும் தேவை. இப்ப அந்த பணம் நிறைய கிடைக்கும் போது புகழும் கிடைக்கும், அதை விட பணம் சற்று அதிகமாக கிடைக்கும். அந்த பொருளாதார வளர்ச்சி என்பது இப்பொழுது மிக மிக சிறப்பாக இருக்கும். சிம்மத்திற்கு தனலாபாதிபதி புதன். அந்த தனலாபாதிபதி நீச்சபங்க ராஜயோகம் அடைந்திருக்கிறது. 5-10 குடையவர்கள் பரிவர்த்தனை, தனலாபாதிபதிக்கு நீச்சபங்க ராஜயோகம். எனவே பொருளாதாரத்திலே இப்பொழுது முதலிடம் தான் உங்களுக்கு. உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எனவே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்னைக்கு ராத்திரி 7:02 வரையிலே சந்திராஷ்டமம். சோ முக்கியமான விஷயம் சார், நீங்க பேசியே ஆகணும்னா ராத்திரி 7 மணிக்கு மேல போன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுங்க. ஆஃப்டர் 7 PM ராத்திரி பேசுங்க. ரொம்ப முக்கியம்னா நான் ராத்திரி 7 மணிக்கு மேல பேசலாம். ஏன்னா 7:02 சந்திரன் 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமான ரிஷபத்திற்கு வந்து அங்கே உச்சமடைந்து குருவோடு சேர்கிறது. அது நல்லா இருக்கும். குருச்சந்திரன் சேர்க்கை 9ஆம் இடத்திலே. எனவே நீங்கள் இப்பொழுது இன்று இரவு 7 மணி வரையிலே சந்திராஷ்டமம் இருக்கிறது. அது வரையிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குறிப்பாக பேச்சு, பணம் கொடுக்கல், 2 விஷயம் அதெல்லாம் நல்லா இருக்கு. கிரகங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. தீமை எதுவும் நடக்காது. நன்மை இரவு 7 மணிக்கு மேல் அதிகமாக நடைபெறும். நாளைக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. கன்னி ராசிக்கெல்லாம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் ஓஹோன்னு இருக்கும். இன்றைய நாள் இரவு 7 மணிக்கு மேல் நல்ல நாள். துலா ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறும். இரவு 7:02 சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது. எனவே மாலை 6-6:30 மணிக்குள்ள உங்களுடைய முக்கியமான விஷயங்கள், பணம் கொடுக்கல் வாங்கல், பேச்சுவார்த்தை, வியாபார விஷயமான பேச்சுவார்த்தை நடத்துவது, குடும்பத்தில் திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்துவது, இது எல்லாமே பிஃபோர் 7 முடிச்சிருங்க. ராத்திரி 7 மணிக்கு முன்னதாக முக்கிய வேலைகளை முடித்து விடுங்கள். அதுக்கப்புறம் சந்திராஷ்டமம் 2 நாளைக்கு கொஞ்சம் சைலண்டா இருக்கணும். அவ்வளவுதான். விருச்சிக ராசிக்கு இன்றைய தினம் மிக சிறப்பான நாள். 6லும் 7லும் சந்திரன் இருக்கக்கூடிய நாள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். மாணவ செல்வங்கள் அழகாக படித்து நன்றாக தேர்வு எழுதி அதிக மதிப்பெண் பெறுவார்கள். இப்ப எக்ஸாம் எழுத போற விருச்சிக ராசி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து எல்லா கேள்வியும் தெரிஞ்சு உங்களுக்கு பதில் தெரிஞ்சதாகவே வரும். அதனால கொஸ்டின் பேப்பர் பார்த்த உடனே கிடுகிடுன்னு எழுத ஆரம்பிச்சிடலாம். இந்த லீவுல நல்லா உங்களுடைய நாலேஜ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கங்க. ரொம்ப புவர் நாலேஜா இருக்கு இங்கிலீஷ்ல. ஒரு பையன் எனக்கு கேள்வி கேட்டிருக்கான், வென் ஐ வாஸ் கெட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு. ஒரு செகண்ட் அப்படியே எதுவாயிட்டேன் நான். வென் ஐ வில் கெட் கவர்மெண்ட் ஜாப்னு கேட்கறதுக்கு அவனுக்கு வில்லுக்கும் வாசுக்கும் டிஃபரன்ஸ் தெரியல. வாசுனா பாஸ்ட் டென்ஸ், வில்லுனா ஃபியூச்சர் டென்ஸ், அது கூட தெரியல. வென் ஐ வாஸ் கெட் கவர்மெண்ட் ஜாப் அப்படின்னு கேட்கறான். என்ன இவன்லாம் கவர்மெண்ட் ஜாபுக்கு போய் என்னத்தை குப்பை கொட்ட போறான்? ஆபீஸோட நிலவரம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல எனக்கு. நம்மளுடைய சந்ததியெல்லாம் எப்படி இருக்க போறாங்க, எப்படி வேலை பார்ப்பாங்க, அவங்கெல்லாம் வேலை பார்த்து எப்படி இருக்கும் அந்த ஆபீஸ் லட்சணம்? ரொம்ப கவலையா இருக்கு அதெல்லாம் எனக்கு. ஐ எம் worried about the future of our next generation. when I was கவர்மெண்ட் ஜாப் கேள்வி அனுப்புறான். கடுப்பா இருக்கு அதெல்லாம் பார்க்கும்போது. தமிழ்லயே எனக்கு எப்பொழுது அரசு வேலை கிடைக்கும்னு எழுதி போட்டிருந்தா கூட பரவாயில்ல. இங்கிலீஷ் ஏன் இப்படி கொலை பண்றப்பா தெரியல. அவ்வளவுதான் நாலேஜ் இருக்கு இன்னைக்கு ஜெனரேஷன். அவ்வளவுதான் நாலேஜ், ஒண்ணுமே தெரியல. எனவே விருச்சிக ராசி அன்பர்களே, உங்களுடைய மொழி புலமையை நன்றாக வளர்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது அதற்கான நேரம் வந்திருக்கிறது. 2 குடைவன் வாக்குஸ்தானாதிபதி 7லே அமர்ந்து கொண்டு ராசியை பார்க்கிறது. எனவே நீங்கள் நன்றாக பேசுவீர்கள், நன்றாக புலமை பெறுவீர்கள். மொழி புலமை அதிகரிப்பதற்கு குருவின் அருள் மிகவும் முக்கியம். 2 குடைவனுடைய அருளும் முக்கியம். 2 குடைவனான குரு உங்களுக்கு 7ல் இருக்கிறது. எனவே நீங்கள் இப்பொழுது புலமை பெறுவீர்கள், பாராட்டு பெறுவீர்கள். உங்கள் திறமைகளுக்கு கிடைக்க வேண்டிய மதிப்பும் மரியாதையும் அங்கீகாரமும் கிடைக்கும்.
நீங்கள் ஒரு கவிஞராகவோ எழுத்தாளராகவோ அல்லது பாடகராகவோ இருந்தால் அதற்கு கிடைக்க வேண்டிய நல்ல சன்மானம் இப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும். சன்மானம் பெற்று தன்மானத்தோடு வாழக்கூடிய ஒரு நல்ல நேரமாக இந்த நேரம் விளங்குகிறது. மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறுகின்ற நல்ல நாள். 10ஆம் இடத்தை 10 குடையவன் பார்த்து கொண்டிருக்கிறது. குரு பார்க்கிறது, புதன் பார்க்கிறது, சுக்கிரன் பார்க்கிறது. சுப கிரகங்கள் எல்லாம் 10ஆம் இடத்தை பார்ப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். என்ன தொழிலா இருந்தாலும் சரி, நீங்க முதல் இடத்துக்கு வருவீங்க. உங்களுடைய தொழிலில் நீங்கள் தான் முதன்மையானவர். உங்கள் தொழில் வளர்ச்சி மிக மிக சிறப்பாக இருக்கும். அற்புதமான தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய தொழில் வளர்ச்சி. உங்களுடைய உத்தியோகமோ அல்லது வியாபாரம் அல்லது சுய தொழில் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு கிரீடம் சூட்டப்படும். யூ வில் ஆட் a feather to your cap. அந்த மாதிரி ஒரு நல்ல நேரம். புகழ் பெறுவீர்கள், நன்மை அடைவீர்கள். இது ஒரு மிகச் சிறப்பான நல்ல நேரம். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசியை குரு பார்க்கிறது. குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றன. 7 குடையவன் 4ஆம் இடத்திலே கேந்திரம் பெற்றிருக்கிறது. 7 குடையவன் இரவு 7:02 குருவோடு போய் இணைகிறது 5ஆம் இடத்திலே. இவை எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்தில் இருப்பதால் அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அதிக நன்மைகள் நடைபெறும். வெகு சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. மகர ராசிக்கு தொழில் நன்றாக நடைபெறும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு குறிப்பிட்டு சொல்லும்படி நல்ல பெரிய பதவி கிடைக்கும். பெரிய பதவினா ஏதோ பேருக்கு ஒரு ப்ரமோஷன்ங்கிற மாதிரி இல்ல, பெருமையா சொல்லிக்கலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ப்ரமோஷன் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதன் மூலமாக மிகப்பெரிய செல்வ செழிப்பு ஏற்படும். பெரிய தொகை சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கிறது. பெரிய தொகை, நிறைய சைபர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பெரிய தொகையெல்லாம் இப்ப சம்பாதிப்பீங்க. நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். மிகச்சிறப்பான நன்மைகள் எல்லாம் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள். திருமண வயதில் உள்ள மகர ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை வெற்றிகரமாக நடந்து முடிந்து திருமண தேதி குறிப்பதற்கு வருவீர்கள். எங்கிட்ட வாங்க, திருமண தேதி நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அடுத்த வருஷத்துக்கு விசுவாவசுவ வருஷம் 33 முகூர்த்த நாட்கள் தான் மொத்தம். விசுவாவசுவ வருஷத்துல மொத்தமே 33 முகூர்த்த நாட்கள். அந்த லிஸ்ட் வச்சிருக்கேன், வாங்க தரேன். டேட்டை பிக்ஸ் பண்ணலாம், ஆன்லைன்ல வாங்கிக்கலாம். அடுத்த வருடத்திற்கான முகூர்த்த நாட்கள் மொத்தம் 33 தான். 365 நாள்ல வெறும் 33 நாள் தான் முகூர்த்தம் அடுத்த வருஷம். அது எங்கிட்ட எடுத்துட்டு வாங்க, நான் டேட் தரேன். எப்போதும் ஒரு 40 நாள் வரும், ரொம்பலாம் வராது. 30ல இருந்து 45 தான் மேக்சிமம். அதுக்கு மேல முகூர்த்த டேட்டே வராது. மேக்சிமமே 45 தான் நான் பார்த்திருக்கேன். கடந்த 30 வருடங்கள்ல மேக்சிமம் எவ்வளவு தேதினா 45. ஒரே ஒரு தடவை 50 வந்தது. 50, 51, 52 எல்லாம் வந்திருக்கு முகூர்த்த நாட்கள். ஆனா இந்த வருஷம் விசுவாவசுவ வருஷத்துல வெறும் 33 நாட்கள் தான் முகூர்த்த நாட்கள். ஒன்லி 33 days. அது உங்களுக்கு பொருந்தணும், அது வேற பார்க்கணும். நீங்க உங்க நட்சத்திரத்துக்கு அது சூட் ஆகுதாங்கிறதெல்லாம் வேற செக் பண்ணணும். பொதுவான முகூர்த்த நாட்கள் நான் சொல்றது, அது உங்களுக்கு பொருந்துமா அப்படிங்கறத உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அது ரெண்டாவது வேலை. முகூர்த்த தேதி குறிக்கணும்னா எங்கிட்ட வாங்க. திருமணம் இப்பொழுது நிச்சயமாக போகிறது, வெகு விரைவிலே அது நடைபெற போகிறது. எனவே இது ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். கும்ப ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசிக்கு 2ஆம் இடத்திலே புதனும் சுக்கரனும் இணைந்து புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. சுக்கரன் உச்சமடைந்திருக்கிறது. 2ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. எனவே குடும்பம் அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சி ஏற்படும். நீங்கள் பேசினால் அனைவரும் கேட்பார்கள், கைத்தட்டுவார்கள். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கும், மரியாதை இருக்கும், செல்வாக்கு ஏற்படும். வன்மை சிறக்கும், சொல் ஆற்றல் மிகுதியாகும், செல்வாக்கு அதிகரிக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடைபெறும். வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு அதிலே பெரிய முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரிகளுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். மீன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நல்ல நாள். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்திலே எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு உங்களுக்கு வழங்குவார்கள், அல்லது வேறு வேலைக்கு மாற்றம் செய்து கொள்வீர்கள். இப்ப இருக்கிற வேலையை விட வேற, இதை விட பெட்டரா வேற ஒரு ஜாப் கிடைக்கும், அங்க போவீங்க. இங்க இப்ப நீங்க வாங்குற சம்பளத்தை விட அங்க ஜாஸ்தி சம்பளம் கிடைக்கும். எனவே இப்பொழுது உத்தியோகத்தில் முன்னேற்றம் ஏற்படும், வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும்.
வாழ்க்கை தரத்திலே முன்னேற்றம் ஏற்படும், பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகரிக்கும். பொருளாதார ரீதியான வளர்ச்சி காரணமாக உங்களுடைய வசதிகளை பெருக்கிக் கொள்வீர்கள். 2 வீலர்ல போனவங்களாம் இனிமே 4 வீலர்ல தான் போவாங்க. அந்த மாதிரி ஒரு ஏற்றம், திடீர் ஏற்றம் வாழ்க்கையில ஏற்படும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். அனைத்து வயதினருக்கும், அனைத்து தரப்பினருக்கும், அனைத்து பாலருக்கும், மீனராசியிலே உள்ள எல்லாருக்கும் நல்லது நடக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் நல்லது, ரொம்ப நல்லது நடக்கும். பெரிய பெரிய நன்மைகள் எல்லாம் சுலபமாக நடைபெற போகின்றன. அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் மீனராசிக்கு இன்றைய நாள் மிக 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 சிறப்பான நாள், நல்ல நாள். சந்தோஷமா இருப்பீங்க, ஹாப்பியா இருப்பீங்க. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளில் எல்லாம் கலந்து கொள்வீர்கள். எப்போதும் ஹாப்பியா இருப்பீங்க. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்சு ஹாப்பி நாராயணன் ஒருத்தர் இருந்தார் ஈரோடுல, சுதந்திர போராட்ட தியாகி, உண்மையான சுதந்திர போராட்ட தியாகி. அவர் ஜெயில எல்லாம் இருந்திருக்காரு, நேருவோட ஜெயில இருந்திருக்காரு. நேருஜி தான் அவருக்கு ஹாப்பி நாராயணன் பேர் வச்சாராம் ஜெயில இருக்கும்போது. என்னன்னா எப்போதும் சிரிச்சுட்டே இருப்பார். யாராவது சீரியஸா பேசிருப்பாங்க, இவர் உட்காந்து ஆள் நல்ல பிள்ளை தட்டி இருப்பாரு, குலுங்கு குலுங்கி சிரிப்பாரு, கீழே சத்தம் கேட்கும். எல்லாரும் என்னது அப்படின்னு பாப்பாங்க. பார்த்தா அவரு ஹாப்பி நாராயணன் சிரிச்சிட்டு இருப்பாரு. அவருக்கு நாராயணன் பேரு. அந்த காலத்து சுதந்திர போராட்டத்திலாம் கலந்துட்டவர் அவரு. அவர் இந்த மாதிரி எப்போதும் சிரிச்சுட்டு இருக்கிறத பார்த்துட்டு பண்டித ஜவஹர்லால் நேரு தான் அவருக்கு ஹாப்பி நாராயணன் பேர் வச்சாராம். அவரு ஈரோடு பேஸ். எங்க சிஸ்டர் ஃபேமிலிக்கெல்லாம் ரொம்ப வேண்டியவர் அவர். அவரெல்லாம் பார்த்துருக்காங்க. அவர் அப்படிதான் ஹாப்பியாவே இருப்பார், எப்போதும் ஹாப்பியா இருப்பாரு, சிரிச்சுட்டே இருப்பாரு. அந்த மாதிரி இன்னைக்கு மீனராசிக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பி நாராயணன் மாதிரி இருப்பீங்க. நீங்க சிரிச்சுட்டே இருப்பீங்க. அதனால இது ஒரு நல்ல நாள், வாஸ்து நாள். வாடிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர், வாடிய பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். மீண்டும் நாளை நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து